எங்க இருக்கிறீங்களோ, எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நான் கர்த்தருக்காக நான் வல்லமையா நிப்பேன், கர்த்தருக்காக நிப்பேன். நீங்க வல்லமையான ஒரு டிசிஷன் எடுக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். 20வது வசனம், நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். 2வது பால் போடுறாங்க பாருங்க, 2வது கல்ல தூக்கி எறிறாங்க பாருங்க. அந்த ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நல்ல ஒரு ஒண்ணு வந்து நாங்க தேவனுக்கு முன்பாக, நாங்க தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். 2வது காரியம், நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவமார்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும், இன்னைக்கு நீங்க வாழ்றது, நீங்க சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, உயர்வாக இருக்கிறது, நிறைய சம்பளம் வாங்குறது, நல்லா ஆஹா ஓஹோன்னு வாழ்றது யார் கொடுத்தா? யாரு கொடுத்தா? அவர் தான் கொடுத்தாரு. ஆனா நம்ம என்னமோ பெருசா பீத்திப்பாங்க நிறைய பேரு. நான் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் பாரு ஆஹா ஓஹோன்னு வாழ்றேன், நான் பெருமையா வாழ்றேன் பாரு, எனக்கு பாரு என்ன கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, தபக்குன்னு அப்படியே பிடிச்சி இறக்கி விட்டுருவாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஸ்னேக் அண்ட் லேட்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவோம் பாருங்க சின்ன வயசுல, தாயம் போடுறது. அதை தாயம் போட்டு விளையாடுவோம் பாருங்க. அது பாத்தீங்கன்னா அந்த தாயம் வந்து கரெக்டா அந்த ஏணிக்கிட்ட விழுந்துச்சுன்னா சர்றன்னு ஏறிடுவோம். அதே நேர போய் 99ல கூட ஏறிக்கிட்டு போயிடுவோம். அங்க 99 கிட்ட ஒரு பாம்பு ஒரு முகம் இருக்கும். அங்க வந்து விழுந்துச்சுனாக்கா அப்படியே சர்றன்னு வந்து கீழே வந்து 1ல வந்து நின்றுடும். அதுதான் ஆகும். பெருமைப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் தான் இதை செஞ்சேன், நான் என்னை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும், என்னை ஆசீர்வதிக்கத்தான் அவர் என்ன இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு வாழ்றேன்னா, அவருக்கு உன்னை உயர்த்தவும் தெரியும், உனக்கு தாழ்த்தவும் தெரியும். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுங்க. நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பா எவ்வளோ நன்மைகளை நீங்க உட்காந்து எழுதுனா கூட எழுதவே முடியாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்தார். அவர் செய்யாத அற்புதமே கிடையாது. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற அதை நமக்கு நிரூபித்து காட்டிருக்கிறாரு. 21வது வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அப்பா, அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். பிசாசால அவ்வளவுதான் செய்ய முடியும். பிசாசால உன்னை பயமுறுத்ததான் முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பயமுறுத்தி உனக்கு வியாதியை கொண்டு வர மாதிரி, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற மாதிரி, உங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லாத மாதிரி, உங்க பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள போறாத மாதிரி, உங்க குடும்பத்துல ஏதோ அட்டகாசம் நடக்கிற மாதிரி, உங்களை படிக்க விடாத மாதிரி, உங்களை எல்லாத்தையும் பயமுறுத்துற வேலைதான் சாத்தான்.